வணக்கங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தாத்தா செய்த பாவம், அப்பா செய்த பாவம், சரியான பாவங்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. நமக்கு பிறக்குதில்லங்க குழந்தை. நமக்கு பிறக்கிற பையன், பொண்ணு அவங்க மேலே சாடிருங்க. அவர் 100 வயசு இருக்க வேண்டிய 100 வயசு அவருடைய தலையில் எழுதியிருக்குன்னு வச்சுங்களேன். 100 வயசு அவர் தலையில் எழுதியிருக்கு. 100 வயசு எழுதினவரை 50 வயசுலேயோ 40 வயசுலேயோ எடுத்துருவார் கடவுள். அவ்வளோ பாவங்கள் செஞ்சு தாங்க முடியல அவர்னால். இவனை முடிச்சிட்றேன், அந்த பாவ கணக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உயிர் எடுத்துருவாங்க. உயிர் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மிச்சம் அவருடைய மிச்ச நாள் இருக்கலைங்க, அந்த 50 வருஷம் அவருடைய மகனுக்கு பிறக்கிற பையனுக்கு 50 வருஷம் ஆயுசு கொடுத்து ஆயுசு கொடுத்து அந்த 50 வருஷம் வரையிலும் எல்கேஜியிலேருந்து அவர் யாருக்கும் அடங்க மாட்டாருங்க. இந்த குழந்தை யாருக்கும் அடங்க மாட்டார். 10 12 வயசு வரையிலும் படிக்க மாட்டார். ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றுவார். ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருப்பார், நடந்துகிட்ருப்பார். அப்புறம் 12 13 வயசில் பசங்க கூட சேர்ந்துட்டு சிறுவர் ஜெயிலுக்கும் போயிடுவார். அந்த பையன் தாத்தாவுடைய கடன் கழிக்கிறார், பாவங்கள், ஜெயிலுக்கும் போயிடுவார். ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா அதே மாதிரி தான் அவருக்கு வயசு வாலியமானாலும் ஒரு லேடி கூப்பிட்டு வர்றாரு, அவர் கூட வாழ்கிறாரு, அசிங்கப்படுறாரு, இன்னொருத்தர் கூட பாடுறாரு, அசிங்கப்படுறாரு. இதெல்லாம் அசிங்கப்பட்டு அவருடைய ஆயுசு காலம் 50 வயசு வரையில் இருக்குதுங்களா தாத்தாவது. அந்த மிச்ச ஆயுள் காலத்தை இவர் பிறந்ததுக்கு வேண்டி எல்லாம் அனுபவிக்கிறாரே தவிர உடல் ரீதியாக கடவுளை எதுவும் கொடுக்க மாட்டாருங்க இந்த பையனுக்கு. காலலோடையும் அந்த ஆஸ்பத்திரி இதெல்லாம் காலலோடையும் கையோடையும் ஆஸ்பத்திரி செலவெல்லாம் கொடுப்பாரு பேரண்ட்ஸுக்கு. ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நடக்கும், படிக்கும், லட்சக்கணக்கான செலவுகள் பண்ணுவார். இந்த பாவங்கள் எல்லாம் செய்வார். அப்படி அவர் உயிர் மட்டும் எடுக்கிறது ஒரு வினாடி டக்குன்னு எடுத்துருவாருங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் இல்லை கைத்தை கொடுத்த தூக்கில் மாட்ட சொல்லுவார், இல்லை தடி குழந்தோன்னு கீழே விழுந்துருவார், செத்து போயிடுவார். அந்த உடல் அந்த தாத்தாவோட கடனை கழிக்கிறதுக்காக அந்த உயிர் போயிருங்க. நாம் நினச்சிக்கிறோம் என்ன பாதிலேயே போயிட்டான் பையன் அப்படின்னு. அதல்ல, அவர் விதி. அது அப்படித்தான் சாவார். அவர் விதி பிரகாரம் தான் போக முடியுங்க. தலை எழுத்து பிரகாரம் தான் போக முடியும். பாவத்தின் சம்பளம் அவ்வளோ எஃபெக்ட்டுங்க சொல்ல வர்றேன் நான், சரிங்களா? பாவத்தின் சம்பளம் அவ்வளோ எஃபெக்ட்டு. ஒவ்வொரு வினாடியும் நினச்சி பார்த்து யோசனை பண்ணி நம்ம லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தால் நம்ம நீண்ட நாள் 1000 வருஷம் 2000 வருஷம்லாம் இருக்க போகிறது இல்லைங்க. என்னங்க, இருக்கிற காலம் நீட்டாக இருந்துட்டு போகலாம், அவ்வளோதான். வச்சுட்டுங்களா? ஓகே.